பிஸ்மில்லா. இது இன்னைக்கு சென்னையில் ஒரு வேலை நிமித்தமா இருக்கும். அந்த வேலை நிமித்தத்தில் மத்தியானம் லஞ்சு சாப்பிடணுங்கிறதுக்காக மணி இப்போ 2 மணி லஞ்சு சாப்பிட்றதுக்காக பல்லாவரத்தில் ஒரு இடத்துக்கு வந்தோம். வந்தால் சுக்குபாய் பிரியாணின்னு இருக்குது. சுக்குபாய் பிரியாணி ரொம்ப ஃபேமஸானது. கிட்டத்தட்ட 8 பிரான்ச்சு சென்னையில் இருக்குது. ஏதோ ஒரு பேர், அந்த பேர் சொல்ல தெரியல எனக்கு. அந்த இடத்துல போய் சாப்பிடுவோம், அங்கே நல்லாயிருக்கும். இந்த கடை திறந்து இங்கே 1 வருஷமாச்சான். பல்லாவரத்தில் நம்ம இப்போ யாருக்காச்சும் ஏர்போர்ட்டு மீனம்பாக்கம் வந்தாங்கன்னாக்கா அதை விட்டுட்டு டைரெக்டாக நேராக வந்துட்டு இருந்தோம்னா தாம்பரத்தை தொடுங்குது அந்த மெயினான இடத்துல இருக்கு. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு, சுக்குபாய் பிரியாணி அப்படின்னு போட்டிருக்குது. இது நாகூர்காரங்கன்னு நினைக்கிற இந்த ஓனரு. டேஸ்டான சாப்பாடாக இருக்கும், கிடைக்கக்கூடிய சாப்பாடு நல்ல சாப்பாடாக இருக்கும். ட்ராவல் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு ஃபெடப் இல்லாமல் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். பிரியாணி, நெய்ச்சோறு, அது மாதிரி உள்ளதெல்லாம் எல்லா சாப்பாடும் தரமானதாக இருக்கும். ஒரே சமயத்தில் இந்த கடை உள்ள உட்காந்து 100 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு 2 பார்ட்டிஷன் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, கொஞ்சம் சில சமயத்தில் ரஷ்ஷாக இருக்கும், வெளியில் நின்று சாப்பிட்ணும். இந்த இடத்துலேருந்து ஒரு பிரிட்ஜ் வரும். இந்த பிரிட்ஜை தாண்டினோம்னா ஒரு 40-50 மீட்டரில் தாம்பரம் ஸ்டார்ட் ஆகிடுது. தாம்பரத்துடைய ஆரம்பம் இது, பல்லாவரத்துடைய எண்டு இந்த இடத்துல இருக்குது. நல்ல தரமான சாப்பாடு. யாரும் வரக்கூடியவர்கள் இதை யூஸ் பண்ணிங்க. இது இது பல்லாவரத்தில் பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் எத்தாப்புல இருக்குது. இது பல்லாவரமா, அது என்னன்னு தெரியல, இந்த இடம் தெரியல. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வெளியூரில் எப்படின்னா போர்டில் ஊருடைய பேரை போடணும். அது எல்லா இடத்துலையுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. கடை வச்சிருக்காங்க, கடையுடைய போர்டு வச்சிடுறாங்க, அதோட எந்த ஊருன்னு போட மாட்டேங்கிறாங்க. அதனால நம்மளா தேடி தேடி ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ போட்டிருக்குது தாம்பரம்னு சொல்லிட்டு 2 கிலோமீட்டர்னு போட்டிருக்குது. ஆனால் எனக்கு நெட்டில் 40 நிமிஷம் தான் காட்டுச்சு. இது ஆரம்பம் வந்துடும் நினைக்கிறேன். இது பல்லாவரத்தில் உள்ள பஸ் ஸ்டாண்டாக இருக்கும், இல்லை என்னன்னு சொல்ல தெரியல. நம்ம இந்த லைவ் எடுக்கிறது அந்த போலீஸ்காரர் நின்று பார்க்குறாரு. பார்த்தா ஒன்றும் இல்லை, நம்ம தவறு செய்யறது இல்லை. இது பொதுவாக நம்ம விளம்பரத்துக்காக போகிறது. மக்களுடைய விளம்பரமும் மக்கள் பார்க்கணும், நம்மளும் நம்ம ஜாலியாக இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறது தான். இந்த கடை உள்ளே காட்ட வேண்டிய தேவையில்லை. சுக்குபாய் டோர் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்பர் இருக்குது. 4004 கடை நம்பர் இருக்குது. டோல் ஃப்ரீ. இது மெயினாக பல்லாவரத்தில் இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு வந்து நிற்கக்கூடியவங்க இங்கே ஃபோனிச்சா கூட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நல்ல தரமான சாப்பாடு, நல்லா ஜாலியாக இருக்கலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், வாழ்த்துக்கள். நாங்கள் வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் ஆகிறோம். இந்த காரில் தான் வந்திருக்கோம். வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிறோம். வாழ்த்துக்கள். இன்னொரு 7 மணி நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் தாயகத்தை நம்ம ஊருக்கு போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள். கூகுளில் பாருங்க. ஓகே, கூகுளில் என்னத்தை பார்க்குறது தம்பி சொல்லுங்க. இப்போ நாகராஜன் தங்கமணி நாகராஜன் தங்கமணி கூகுளில் பாருங்க. ஓகே தம்பி, வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. கூகுளில் நான் பார்த்து லைவ்ல ஓடிட்டு இருக்குமே எங்க தம்பி பார்த்து சொல்றது. இது எந்த ஊருன்னு தெரியல. பல்லாவரத்துடைய எண்டு அது மட்டும் தெரியும். கூகுளில் எனக்கு லொக்கேஷன் காட்டுச்சு, 40 மீட்டரில் தாம்பரம் அப்படின்னு காட்டுச்சு. அது நான் லைவ் இடத்துல அந்த இடத்துல தம்பி டேரக்டர் வரையுமா? ஓகே, தேங்க்ஸ். ஓகே, இந்த ஒரு கஸ்டமர் சொல்லிட்டு போறாப்ல, டெனிட்டோரியம் பெஸ்ட் ஆப்போசிட் அப்படிங்கிறாப்ல. ஓகே, எனிஹா, வாழ்த்துக்கள். நம்மளா நின்று பேசி இன்னைக்கு இதை பார்த்துட்டு அந்த ஒரு பார்த்துட்டு போற ஒரு பார்வையாளர் சொல்றாரு. வாழ்த்துக்கள், சந்தோஷம். வரக்கூடியவர்கள் இந்த பல்லாவரத்தில் யூஸ் பண்ணிங்க. அப்படி சாப்பாடு வேண்டாம், அந்த நம்பர் இருக்கு 4004 அதை கால் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு வர சொன்னா கொண்டு கொடுத்துருவாங்க. ஓகே, வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். நன்றி. ஸ்டாப் ஆக மாட்டேங்குது.